முத்துராஜ். என்னோட சொந்த ஊர் அலங்காநல்லூர். இப்போ நான் நிற்கிறது வந்து அலங்காநல்லூர் வாடிவாசல். ஜல்லிக்கட்டை பற்றின எனக்கு நிறைய டவுட் இருக்குது. அது என்னன்னா, ஜல்லிக்கட்டுனா என்ன, அதோட பாரம்பரியம் என்ன, அது ஏன் அவசியன்றது எனக்கு தெரியணும். அது எங்கள் தாத்தா மாடுபிடி வீரர்கிட்ட கேட்க போகிறேன். வாங்க கேட்கலாம். தாத்தா, நடக்கிற ஜல்லிக்கட்டுலேயே எந்த வாடிவாசல் தாத்தா ரொம்ப பழமையானது? ஜல்லிக்கட்டு விழா வந்து நம்ம தமிழர்களோட சேர்ந்து பிறந்த ஒரு வீரமான விளையாட்டு. அந்த வீர விளையாட்டு வந்து பண்டைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் விலங்கோடு இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அது வந்து ஃபாரஸ்ட்டு, வனம், புதர்கள், காடுகள் இதெல்லாம் போய் மேய்ச்சி வாழும்போது அதை பாதுகாக்கிறக்காக அவங்களும் சேர்ந்து இருந்து வரும்போது அங்கே வரக்கூடிய சில மிருகங்கள்லாம் எதிர்கொண்டு அதை வாழ்ந்துருக்காங்க. அப்படி நடக்கிற விழா வந்து மக்களோட சேர்ந்து நடத்துறதுக்கு நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நம்ம நிற்கிறவங்களுக்கு இந்த இடம் இதுதான் வீரம் சிறந்த மண். இங்கே தான் அதிகமான ஜல்லிக்கட்டு ஒரு சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து நம்ம முன்னோர் நடத்தி வந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு அதிகம் கொஞ்சம் கூடுதல் நடக்கிறது புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுகளில் வந்து அதிகமாக நடந்திருந்தாலும் உலக புகழ் பெற்று ரொம்ப மக்கள் எல்லாம் அலங்காநல்லூரில் வந்து பார்க்கணும், இந்த இடத்த வந்து தொட்டு வணங்கி போகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அலங்காநல்லூர். ஜல்லிக்கட்டுன்றது வந்து ஒரு வீரம் கலந்த ஒரு பெயர். அதில் நம்ம முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர் காலத்தில் வந்து வாழும்போது விலங்கோடு சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அந்த விலங்குகளை பாதுகாக்கணும், அதை பிள்ளைகள் போல் உங்களை வந்து காப்பாற்றுறோம்ல, அது மாதிரி இன்னொரு பிள்ளை இருந்தால் மாடு வந்துருக்கு, அந்த இதுவும் பிள்ளைகள் மேல் பாவிச்சு அதையும் நம்ம வளர்த்து வந்து அது கூட சேர்ந்து உறவு கொண்டாடி வாழும்போது அதுக்கு வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு துணி தர்ற மாதிரி அவங்களுக்கு சூரிய பகவான் அந்த அறுவடை காலத்தில் வந்து அதுக்கு பொங்கல் இட்டு மாட்டை வணங்கி அதுக்கு உங்களுக்கு துணி போடுறோம், அதுக்கு வந்து விருது கட்டி அதை வந்து பெருமைப்படுத்தி வாழணும், அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்ற விலங்கோடு சேர்ந்து விலங்கோடு அனைவர் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வாழ்ந்த பாரம்பரியமான முன்னோர்கள் அந்த விளையாட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. ஜல்லிக்கட்டில் அது வந்து அப்புறம் அவரோட விளையாண்டு அவங்களோட சேர்ந்து வந்து பழக்கி வைக்கிற வீரமான மண் இந்த மண். வரக்கூடிய மாட்டிற்கு வரக்கூடிய மாட்டிற்கு குணசிறப்பு பாத்திரம் ஒன்று அமைச்சர் சிறப்பு சூப்பர் சரியான மாடு. மாட்டுக்கு வாழ்த்துக்கள். மாடு புடிவிடலாம். ஜல்லிக்கட்டுல காலை எடுக்குனா பொண்ணு தருவாங்களாமே, அந்த வழக்கம் இப்பயும் இருக்கா? ஆமாம், இது வீரமான மண்ணில் வீர நெஞ்ச பண்பாடு இல்லை. அப்படி நடந்த சம்பவத்தை வச்சு முன்காலத்து வழக்கத்தை வச்சு இப்போ நம்ம ஊரில் கூட அலங்காநல்லூரில் ஸ்ரீதரன் ஒரு பையன் அந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. மாடு அடக்கினதுக்காகவே ஒரு பொண்ணை குறிப்பிட்டு வச்சு அந்த பொண்ணை கட்டியிருக்காரு. அவர் கூட நம்ம காட்டலாமா? ஸ்ரீதர் அந்த காலத்துலேருந்து மாடு பிடிக்கிறது வந்து திறமையானவங்க மட்டும்தான் மாடு பிடிக்க முடியும். மாடு பிடிச்சிட்டு இருக்கங்கனாக்கும் பழக்க வழக்கங்கள் வச்சுது அப்படின்லாம் யாருமே இப்போ டக்குன்னு போய் மாடு பிடிக்க முடியாது. மாடு பிடிச்சிக்கு வந்து நல்ல திறமையானவங்க மட்டும்தான் மாடு பிடிக்க முடியும். இவர் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஆர்வத்தோடு வந்து 15 வயசுன்னு மாடு பிடிச்சிட்ருக்காரு. மாடு குத்திருக்கு, காயம்பட்டுருக்குது. அந்த குத்துனா கூட என்ன பண்ணுறாங்க, அந்த காலையை அடக்கிட்டு பரிசு வாங்கிட்டு தான் வீடு திரும்புவாங்க. இந்த ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறத வந்து ஒரு ஆர்வத்தோடு தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஆர்வத்தோடு பார்க்கும்போது அந்த மாடு பிடிக்க பார்த்துச்சு நம்மளும் இவங்க கல்யாணம் பண்ணோம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லாத்தினாலையுமே இது முடியாது. அவங்களுக்கு எது யாருக்கு அந்த இது கிடைக்குன்றது அவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த அவரை கிடைக்கிறது வந்து மாடு பிடிக்கிறது வந்து வீரரை தான் கல்யாணம் பண்ணணுன்றது. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி நான் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரிதா? அந்த காலத்துலேயும் சொல்லுவாங்க வீரரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒரு இது இவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் கிடைச்ச மாதிரி. மாடு பிடிச்சிருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் இதை பிடிக்கணும், இந்த காளையை இதை பிடிக்கணும். ஒருத்தங்க இந்த காலை பிடிக்கவே முடியாது விட்டுருவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அண்ணே இந்த போய் காலையை பிடிச்சிட்டு வாங்க, இந்த காலை எங்களால் பிடிக்க முடியல, அடக்க முடியலன்னுருவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னாக்கும் இந்த காலை எப்படியாவது அடக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு போய் அதை திமில பிடிச்சி அடக்கும்போது அந்த இதை அடக்கி கொண்டு வந்துடுவாங்க, அடக்கி ஜெயிச்சு வந்துடுவாங்க. இப்போ இவங்களோட வீரம் எப்படி தெரியுமா இருக்குது, அதாவது ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்காங்க பற்றியா, மிலிட்ரிக்காரவங்க எல்லாருமே இருக்கும்போது அவங்களுக்கு தனி மதிப்பு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மதிப்பு வந்து வீரர்கள் கொடுக்குறாங்க. வீரர்கள் கொடுக்கும்போது நம்ம இப்போ இவரை வெளியே கூட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கிறேன்,
இந்த அண்ணனா இவங்க மாடு பிடிக்கிற பெரிய ஸ்ரீதரைவரே அப்படி சொல்லுவாங்க. அவரோட போகும்போது நமக்கு பெருமையாக இருக்கும். இந்த மாடு வந்து எங்களுக்கு வந்து கூட பிறந்த தம்பி மாரி, எங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினர் மாரி. இது இல்லைன்னா எங்களுக்கு இதில் அந்த மாதிரி வளர்த்துக்கிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு பரம்பரையாக மாடு வச்சு வளர்த்துக்கிருக்கோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மாடு வைப்போம், வச்சுருக்கோம். இப்போ என் நைனா இறந்த பின்னாடி திருப்பி நாங்கள் பரம்பரையாக மாடு வச்சு அவுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் பேர் ஞாபகத்துக்கு அவுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாடு வந்து எங்களுக்கு வந்து ஒரு உயிர் நாடி மாரி, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு போல மாடு வளர்த்துக்கிருக்கோம். ஏன்னா கூட பிறந்த அண்ணனா தம்பியை யாரும் கிடையாது, அக்கா ஒன்று தான். மாடாக எங்கள் தம்பி மாரி வளர்த்துக்கிறீங்க. நான் இதே கூட்டத்தில் 5-6 மாடு வச்சுருந்தோம் நாங்கள். இப்போ நாங்கள் திருப்பி இங்கே ஒவ்வொரு சிஸ்டம் மாற்றி போட்டு இது பண்ணிக்கிறதுனால எல்லா மாடும் விட்டுட்டு ஒரு மாடு மட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு இது மட்டும் எங்கள் வீட்டில் செல்லப்பிள்ளை மாரி அது ஒன்று வளர்த்துக்கிருக்கோம். நாங்கள் இது வந்து ஒரு பேருக்காண்டி ஒரு வீரத்துக்காண்டி வளர்க்க, அலங்காநல்லூர் மண்ணு காப்பாற்றுறக்காண்டி நாங்கள் வளர்க்குறோம். அலங்காநல்லூர் வந்து ஜல்லிட்டுக்கு பேர் போன ஊர். அந்த ஊர் பேரை காப்பாற்றுறக்காண்டி நாங்கள் மாடு வளர்க்குறோம். எங்கள் பேரை காப்பாற்றல அலங்காநல்லூர் மண்ணில் நாங்கள் மாடை ஊற்றா போதும் எங்களுக்கு, அதுக்காண்டி மாடு வளர்க்குறோம். ஜல்லிக்கட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறாங்களே, ஆமாம். காளைகளை துன்புறுத்துறோம்னு கேஸ் போடுறாங்க. ஆனா நம்ம உண்மையிலேயே காளைகளை துன்புறுத்துறோமா? நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாடு ஜல்லிக்கட்டுன்ற பேர் மாடு வச்சு அது தெய்வமாக குழந்தையா ஒரு நம்ம அண்ணன் தம்பி மாதிரி வச்சு அவங்க நடத்தி வந்தாங்க. ஆக ஒரு குழந்தை இப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி அதை வளர்ப்போம். அப்போ பின்னாடி ஏறு தழுவுதல், புறநானூறு, கலித்தொகை போன்ற பெரிய புராணங்களிலெல்லாம் தமிழ் இலக்கியத்துகளெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி குழந்தை ஒரு நல்லது செஞ்சிருச்சுன்னா அப்படி கட்டி முத்தம் கொடுப்போமோ அது போல் இந்த மாடு வைக்கிறத நல்லா தழுவி அதை வீரமாக அப்படிங்கும்போது செல்லத்தோடு கலந்த ஒரு விளையாட்டு. அதை துன்புறுத்துறது, அதை சங்கடப்படுத்துறது இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாட்டா கூட அந்த மாட்டுக்கு சிறந்த உணவும் பாதுகாப்பும் கொடுத்து பத்திரமாக வச்சு பாதுகாத்து ஒரு பேர் வாங்கணும், ஒரு தெய்வ நம்மகிட்ட குடியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறத போல் வளர்க்கக்கூடிய இந்த கலாச்சாரம். அதை வந்து அமைப்புகள் வந்து இந்தியா அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் இருக்குது. அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக போடுறது அந்த விஷயத்தை போடுறாங்க. ஆனால் நிச்சயமாக மாட்டுகளுக்கு துன்புறுத்துறது கிடையாது. அது அந்த ஏரியை தழுவி அந்த திமிழில் தொட்டு விளையாண்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டு தான் தவிர அப்போவும் செய்யலை, இப்போவும் செய்யலை. இனிமேல் எந்த காலத்துக்கும் அந்த மாதிரி செய்யாமல் அந்த பழைய கலாச்சாரத்து முறைப்படியே நடந்து நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு பேர் வாங்கி கொடுத்து மக்களுக்கு நமக்கு அந்த விளையாட்டுக்கு நிற்காமல் இருக்கிறத வாங்கி நடத்துறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க வந்து அப்படி சொல்கிறது தெரியாதனமாக அது புரியாமல் அவங்க வந்து எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எந்த விதமான சங்கடங்கள் இல்லை. எதிர்காலத்துகளில் நம்ம வந்து மாடுகளுக்கு துன்புறுத்தாத ஒரு வாழையடி வாழையா நான் பேராண்டிக்கு சொல்லி நீ ஓம் பிள்ளைக்கு சொல்லி அப்படி நம்ம ஒரு இதை வளர்த்து வந்து நம்ம கலாச்சாரத்தை கெடுத்துடாமல் கெட்டு போயிடாமல் அவங்க துரியாங்களை எடுத்து சொல்லி அவங்கள கொண்டாந்து நேராக காட்டி வச்சு அதை நடத்தக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஜல்லிக்கட்டு உரிமைக்காக தமிழகம் நடத்திய போராட்டங்களை அடுத்து 2017ஆம் ஆண்டில் ஜல்லிக்கட்டு சட்டம் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டது. மேலும் ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்தவுடன் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த தடை விதிக்க கோரி பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. அப்போது ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்த ஒன்று. இதில் காளைகள் துன்புறுத்தப்படுவது இல்லை. நாட்டு மாடு இனத்தை காப்பாற்றவும் இந்த ஜல்லிக்கட்டு முக்கியமானது என்ற வாதங்களை முன்வைத்தது தமிழக அரசு. தமிழர் கலாச்சாரம் பண்பாட்டுடன் ஒன்றியது என்பதும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
இந்த திமிலை பிடிச்சி இழுத்து லாக் பண்ணிக்கிறோம், காலை திரும்ப விடாமல். இதில் போட்டு முடிச்சு இழுத்துட்டோம்னா திரும்பாது. அப்படி ஒரு என்ன ரோல் பண்ணாலும் பண்ணாது. அப்போ நம்ம நாடி ஒரு தும்மல் வந்து பாடி வந்து ஸ்விம்மிங் ஆகுது. அது 87 வகையான நாட்டு மாடுகள் வகை இருக்குது. அதில் வந்து அழுக்குமலையன், கட்டக்காலன், இப்போ இருக்கிற காங்கயம், இப்படி கொம்பன், இப்படிப்பட்ட பல மாடு இருக்குது. இப்போ 87 வகையான நாட்டு மாடு இன வகை இப்போ கொஞ்சம் எண்ணக்கூடிய வகையில் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வைத்து வச்சுல வருத்தப்படுறாங்க. அந்த வகையை பாதுகாக்கிற நம்ம நாட்டு இன மாடை பெருசு கொண்டு வளர்த்து வர்றதுக்கு, நம்ம இனப்பெருக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விழா மாதிரி வீர பாரம்பரியமான நடத்து வரோம். அதை விளையாட்டுக்கு மாத்திரம் பயன்படுத்தலை, நம்ம தமிழர்கள் பண்பாடு முன்னோர்கள் வழிபாடு மாறாமல் இருக்கிறதுக்கு கடைப்பிடிக்கிறதுக்கான இந்த விழா, இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு மட்டுமின்றி பாரம்பரிய நாட்டு மாடுகளை பாதுகாக்கவுமே நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் முன்னொரு காலத்தில் 87 வகையான நாட்டு மாடுகள் இருந்ததாக காளை வளர்ப்போர் கூறுகிறார்கள். அத்தக்கருப்பன், அழுக்கு மறையன், ஆணரிகாலன், ஆளை விரிச்சான், ஆணைச்சொரியன், கட்டைக்காளை, கருமறையான், கட்டைக்காரி, கட்டுக்கொம்பன், கட்டைவால் கூழை, கருமறைக்காளை, கண்ணன் மயிலை, கத்திக்கொம்பன், கள்ளக்காடன், கள்ளக்காளை, கட்டைக்கொம்பன், கருங்கூழை, களர்வாய் வெறியன், களர்ச்சிக்கண்ணன், கருப்பன், காரிக்காளை, கார்ச்சிலம்பன், காராம்பசு, குட்டைச்செவியன், குண்டுக்கண்ணன், குட்டை நரம்பன், குத்துக்குழம்பன், குள்ளச்சிவப்பன், கூழை வாலன், கூடு கொம்பன், கூளைச்சிவலை, கொட்டைப்பாக்கன், கொண்டைத்தலையன், ஏரிச்சுழியன், ஏறுவாலன், நாரைக்கழுத்தன், நெட்டைக்கொம்பன், படப்பு பிடுங்கி, படலை கொம்பன், பட்டிக்காளை, பனங்காய் மயிலை, பசுங்கழுத்தான், பால் வெள்ளை, பொட்டைக்கண்ணன், பொங்குவாயன், போருக்காளை, மட்டை கொலம்பன், மஞ்சள் பாலன், மறைச்சிவலை, மஞ்சளி வாலன், மஞ்சமயிலை, மயிலை, மேகவண்ணன், முறிக்கொம்பன், முட்டிக்காலன், முறிகாளை, சங்குவண்ணன், செம்மறைக்காளை, செவலை எருது, செம்மறையன், செந்தாழை வயிரன், சொரியன், தளப்பன், தல்லையன் காளை, தரிகொம்பன், துடைசேர் கூழை, தூங்கச்செழியன், வட்டப்புல்லை, வட்டச்செவியன், வளைக்கொம்பன், வள்ளிக்கொம்பன், பர்ணக்காளை, வட்டக்கரியன், வெள்ளைக்காளை, வெள்ளை குடும்பன், வெள்ளைக்கண்ணன், வெள்ளை போரான், மயிலைக்காளை, வெள்ளை, கழுத்திகா பிள்ளை, கருக்கா மயிலை, பணங்காரி, சந்தனப்பிள்ளை, செம்பூத்துக்காரி, காரிமாடு, புலிகுளம் ஆகியவை அந்த காளைகளாகும். இது வந்து குழந்தைகள் போல் தெய்வங்கள் போல் வச்சு தான் நாங்கள் கொண்டாடி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பாரம்பரியமான வீர விளையாட்டை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து விலங்குகள் அமைப்பு இதை வந்து துன்புறுத்துறதாக சொல்லி அதுக்கு அவங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. நாங்கள் எந்த காலத்துலேயும் எங்களுடைய பிராணியை, எங்கள் பிள்ளையை நாங்கள் துன்புறுத்துறது இல்லை. வெளிநாட்டிலலாம் விலங்குகளை ஈட்டியால் குத்தி ரத்தம் பீரிட்டு வர்ற அளவுக்கு பரிசு கொடுத்து வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி இல்லாமல் அதை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல், அதுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல், அதை செல்லமாக கட்டி அணைச்சி வர்ற மாதிரி ஏறுதழுவுன்ற விளையாட்டை வந்து விளையாண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஊரில் உங்களை காட்டிலும் அதிகமாக மாடு பிடிச்சால் காட்டுக்கு தத்தான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி கோபால் அப்படின்றவர் எனக்கு பின்காலத்தில் வந்து மாடு பிடிச்சி, அதிகமான மாடு பிடிச்சி பல ஊர்களில் போய் பேர் வாங்கி பரிசு வாங்கி வந்திருக்காரு. அவரை காட்டட்டுமா? தம்பி வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க, எவ்வளோ மாடு பிடிச்சிருக்கீங்க, எவ்வளோ பரிசு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பேராண்டி எனக்கு கேட்டார். உங்களை சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அவர் கொஞ்சம் உங்களுடைய சர்வீஸ் பழக்கத்தை விலாவரியாக சொல்லுங்கள். திண்டுக்கல், திருச்சி, தேனி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் நேரம் போய் மாடு பிடிச்சிருக்கோம். சரி. அது மாடு பிடிச்சோன்னா கணக்கில் வராது, எத்தனை மாடு பிடிக்க என்னன்னு தெரியாது. நல்ல நல்ல மாடாக சொல்லி வச்சு பிடிப்போம். அன்னைக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி நாங்களும் திருப்பி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். சரி.
இப்போ அடுத்து வரிசையாக பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு பின்னாடி பின்னாடி பயில பூரா வந்துட்டாங்க. மைங்க தம்பி பூரா இப்போ வந்துட்டாங்க. சரிங்க. அண்ணமைங்க ஃபுல்லாக இப்போ ரெடியாக இருக்காங்க. மாப்பிள்ளை இருக்காங்க. இப்போ வந்து இந்த 40 வயசு 50 வயசு தான் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் போது இப்போ வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. மாதிரினா எப்பயும் போல உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து பேஜ் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டில் ஒரு ஆளை எத்தனை காளையை அடக்க முடியும் தாத்தா? அது ரொம்ப கஷ்டமா? ஆமாம் பாண்டி, நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கை தான் முதல் தைரியம். அதில் வந்து இறங்கும்போது உடம்பு பெருசாக இருக்கும், அவங்க பயிற்சி எடுக்க நிலைமை ஏற்படும். உடம்பு சிறுசாக இருக்கும், அவங்களும் பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு உடம்பு குறையும், இவங்களுக்கு தைரியம் கூடும். அப்போ ஒவ்வொரு மாட்டு அளவுக்கும் மனோதைரியத்தை ஏற்படுத்தி அவங்க போய் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எத்தனை மாடு பிடிக்கலாம். அடிக்க வர்றாங்கன்னா அவங்கள ஐயா சாமி என்னை விட்டு கொடுத்துருங்க மன்னிச்சுங்கன்னு சொன்னால் விட்டுருவாங்க, அடிச்சு விடுவாங்க. ஆனால் இது மிருகம், அது குத்த வந்தாலும் நம்ம சும்மா இருந்தா கூட ஐயோ மாடே போயிருந்து சொன்னால் போக மாட்டாங்க. அவங்க வந்து குத்தத்தான் பார்ப்பாங்க, அதுலேருந்து அவங்க தப்பிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ அதில் நம்ம எதிர்பார்த்துருந்தாலும் சரி எதிர்பாராமல் இருந்தாலும் சரி அது நிச்சயமாக அது குத்துறதுக்கான ஆபத்துகள் அது அதிகமாக இருக்குது. அப்போ தான் அந்த உடம்பை வளைச்சி சுருக்கி அதை வளைச்சி கொடுக்கும்போது குத்துப்படாமல் அப்படி பட்டாலும் லேசாக இன்சூர் பண்ணுற மாதிரி ஏற்படுத்தி அதை தப்பிக்கிற வாய்ப்பு தான் பயிற்சி, திட நம்பிக்கை, மன உறுதி. அதை வச்சு நடத்தும்போது மீண்டும் மீண்டும் இந்த மாட்டை எப்படி பிடிக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி ஒரு பயிற்சி முழுசாக எடுத்துக்கிட்டோமானால் அதை கண்டிப்பாக சந்தித்து அட்டன் பண்ணி அதை அடக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு தைரியம் உண்டு. நான்லாம் மாடு பிடிக்கிற காலத்தில் மார்கழி மாதம் முழுக்க விரதம் இருப்பேன். அடுத்தபட்டு தண்ணி குடிக்காமல் ஹோட்டலில் சாப்பிடாமல் தவறு பண்ணாமல் இந்த சுமோக்கு அது இதெல்லாம் பண்ணாமல் உடம்பை கண்ட்ரோல் வச்சு அதை எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி தப்பிக்கணும் அப்படின்றது. அதில் வந்து சில மாடுகள் வரும் போகும். அந்த மாட்டுகள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் தன் சுய நம்பிக்கை, சுய தைரியம் அதில் தான் இருக்கும். இப்படி ஒரு பண்பாடு, இப்போ ஒரு கலாச்சாரம் நம்ம தொன்மை வாய்ந்த விளையாட்டு தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை.